அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். திருப்பரங்குன்றத்தை பொறுத்தவரை 6 படை வீடுகளில் மிக முக்கியமான வீடு. அது மட்டும் இல்லாமல் ஆண்டாண்டு காலமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம். 1931 பிரிவி கவுன்சில் தீர்ப்பே தெளிவாக இருக்குது. தர்காவுக்கான இடமா, அது சிக்கந்தர் மலையா, அங்கே மேலே என்னெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு. இன்னைக்கு எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும், திமுக தூண்டிவிட்டு இந்திய யூனியன் முஸ்லீம் லீகினுடைய எம்பி நவாஸ் கனி திமுகவினுடைய தூண்டுதலின் பேரில் அங்கே போய் ஒரு மத பிரச்சனையை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். ஒரு நாள் அல்ல, 2வது நாள் மாமிசத்தை எடுத்துகிட்டு போய் மாமிசத்தை சாப்பிட்றதுக்கு 1008 இடம் இருக்குது. அங்கே தான் போய் நான் சாப்பிட்டு என்னோட உரிமையை நான் காட்டப் போகின்றேன் நினைத்தால் அது ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஒரு எம்பி அந்த வேலையை செய்யணுமா? அதனால் இதை வன்மையாக கண்டிக்கின்றேன். யாரோ ஒரு ஃப்ரிஞ்சு குரூப் போய் பண்ணுறாங்கன்னா பண்ணிட்டு போட்டுக்கணும். அது இன்னைக்கு புதுசில் 1931 பண்ணாங்க. ஒரு ஃப்ரிஞ்ச் எலமெண்ட்ஸ் 4 பேர் போவாங்க, வேலை இல்லாதவங்க பேசுவாங்க, அது வேற விடுங்க. அதுக்கு நம்ம பதில் சொல்லி நேரத்தை தாழ்த்த விரும்பலை. ஆனால் ஒரு எம்பி போய் அதை செய்கிறார், எம்பி போய் தூவம் போடுறார், எம்பி போய் ஒரு மத மோதலுக்கு காரணமாக ஒரு எம்பி இருக்கார். அதனால் திமுக தூண்டி விட்டுத்தான் IUML இதை செய்கிறாங்க என்பது வெட்ட வெளிச்சமாக இருக்குது. ஏன்னா அந்த எம்பி 2வது முறையும் போய் வெட்ட வெளிச்சமாக இதை செய்கிறாங்கன்னா ஆளும் கட்சி இதற்கு பின்னால் இருக்கின்றார்கள். மக்கள் தகுந்த பாடம் போட்டுவாங்க. நான் அங்கே போய் கூட்டத்தினரை அழைத்து கொண்டு மலையில் சென்று பிரியாணி சாப்பிட்டதாக சொன்னால் நான் பதவி விலகுவதற்கு தயார். அவர் சொன்ன குற்றச்சாட்டை நிரூபிக்க தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் பொறுப்பிலிருந்து அண்ணாமலை பதவி விலகுவாரா? அந்த பொறுப்பிலிருந்து அவர் விலகுவாரா? உண்மைக்கு புறமான தகவல்களை, பொய்களை தொடர்ந்து தமிழகத்திலே சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர் அண்ணாமலை அவர்கள். IPS படிச்சுட்டு பொய் தான் பேசிக்கிட்டு இருக்காரு. இப்ப லண்டன்ல போய் படிச்சுட்டு வந்து இன்னும் கூடுதலா எப்படி எல்லாரும் நம்புற மாதிரி அந்த பொய்யை சொல்லணுங்கிறத ரொம்ப தேர்ச்சி பெற்று வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்படி ஒரு சென்சிட்டிவான மேட்டர்ல ஒரு குற்றச்சாட்டை சொல்றமே எம்பி மேல போனாரா? முதல்ல அதை நிரூபிப்பாரா? அவரை நீங்க பத்திரிகையாளர் இருந்தீங்க, அங்கே காவல்துறை இருக்கிறாங்க, அவருடைய கட்சிக்காரர் பாரதிய ஜனதா கட்சிக்காரர் இருக்காங்க, இந்து முன்னணி சேர்ந்தவர் இருக்காங்க. மேலேயே போகல, கீழே போய் மேல போறவங்களுக்கு என்னென்ன இருக்கு, அவங்களுக்கு என்னென்ன தடைகள் இருக்கு, என்னென்ன சிரமம் இருக்குன்னு பார்க்க போறோம். அதையும் என்ன ராமநாதபுரத்து எம்பி அங்க எப்படி போனாரு, எதுக்கு போறாரு? மணப்பாறை சட்டப்பேரவை உறுப்பினர் அங்க எதுக்கு போறாருங்க? மணப்பாறை சட்டப்பேரவை உறுப்பினர் வக்ஃப் வாரியத்தினுடைய உறுப்பினராக இருக்கிறார். நான் ராமநாதபுரம் பாராளுமன்ற உறுப்பினர் வக்ஃப் வாரியத்தினுடைய தலைவராக இருக்கின்றேன். அப்போ காவல்துறை என்ன சொன்னாங்கன்னா, இப்போதைக்கு ஆடு கோழி கொண்டு போய் மேல அறுக்கிறதுக்கு தடை இருக்கு, சமைத்த உணவுகளை கொண்டு போய் சாப்பிட தடை இல்லைன்னாங்க. அப்ப இங்க மதுரை மாணவர்களுக்குள்ள காவல்துறை தடுத்தா சொன்னாங்க. அப்ப சமைத்த உணவு அங்க எடுத்துட்டு போய் சாப்பிட்டவங்க போட்டா பகிர்ந்தாங்க. அந்த போட்டா நானும் பகிர்றேன். சமைத்த உணவை அங்க கொண்டு போய் சாப்பிடுறதுல எந்த தடையும் கிடையாது. காவல்துறை தடுக்கல, தவறான தகவலை சொல்ல வேணாம். அந்த சாப்பாடை கொண்டு போய் அங்கே சாப்பிட்டவங்க போட்டா பகிர்ந்துருக்காங்க, அதை நான் பகிர்றேன். இது காவல்துறை அனுமதிக்கக்கூடிய விஷயம். காவல்துறை ஆடு கோழியை கொண்டு போறதுக்கு அனுமதிக்கல. அனுமதியை மீறி யாரும் அங்கே போய் அப்படி சாப்பிடல. அசைவ உணவு கொண்டு போறதுக்கு தடை கிடையாது, சமைத்த உணவுகளை இன்னைக்கு. ஆனா ஏற்கனவே அங்க கொண்டு போய் சமைக்கிறதுக்கும் தடை இல்லாம இருந்தது. இவர்கள் குழப்பத்தை ஏற்படுத்தணும், பிரிவினை ஏற்படுத்தணும், ஒற்றுமையை குலைக்கணும், ஒரு மத நல்லிணக்கத்துக்கான ஒரு தர்காவா இருக்கு, அங்கே மற்ற மதத்தினரும் போய் வழிபடுறாங்களே, இது எப்படி கிடைக்கணுங்கிறதுக்காக புதுசா இப்போ ஒரு பிரச்சனையை கிளப்புறாங்க. இது அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு, மதுரையில் உள்ளவர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த விவகாரத்துல பாரதிய ஜனதா கட்சியை தவிர எந்த கட்சியுமே இதை சொல்லல. ஏன்னு கேட்டா இவர்கள் அரசியல் பண்றாங்க, இவங்க மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடியவங்க எல்லாருக்கும் தெரியும்.